வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் C#.netல 2D அரேஸ் அண்ட் ஜாகட் அரேஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் விஷுவல் ஸ்டுடியோ ஃபார் விண்டோஸ் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ப்ராஜெக்ட், ஒரு கன்சோல் அப்ளிகேஷன். ஸோ எனக்கு அரேஸ் 2D V1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ C# பொறுத்த வரைக்கும் சிலையும் ஜாவாலையும் இருந்த மாதிரி 2D அரேஸ் இருக்க போகிறதில்ல. 2D அரேஸுக்கும் ஜாகட் அரேஸுக்கும் இங்கே கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கிளியராக புரியணும் அப்படின்னு. ஏன்னா ஜாவாவில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு 2D அரேக்கும் ஒரு ஜாகட் அரேக்கும் பெருசாக வித்தியாசமே கிடையாது. ரைட், அரே ஆஃப் அரேஸுங்கிற கான்செப்டை தான் நம்ம 2D அரேக்கும் யூஸ் பண்ணுறோம், ஜாகட் அரேக்கும் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதை வந்து அவங்க ஒரு ரெக்டாங்குலர் அரேவாக யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை ஜாகட் எட்ஜஸோட யூஸ் பண்ண போகிறாங்களான்றது நம்ம கோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அரே ஒரு நொட்டேஷனை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. பட் C# ஜாவாக்கு அப்புறம் வந்ததால் இந்த அரேவோட நொட்டேஷனை பார்த்தாலே அது 2 டைமென்ஷனல் ஸ்கொயராக இருக்கக்கூடியதா அல்லது ரெக்டாங்கிளாக இருக்கக்கூடியதா இல்லை ஜாகடாக இருக்கக்கூடியதாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல 2D பார்த்துடலாம். ஸோ C# பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படி கிரியேட் பண்ணணும். ஒரு 2D அரே அப்படிங்கிறத கமா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். 2, 3 இப்படி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ எனக்கு 3 டைமென்ஷனல் அரே வேணும்னா 2 கமா போட்டுக்கணும். 3 டைமென்ஷனல் அரே வேணும்னா 2 கமா, 4 டைமென்ஷனல் அரே வேணும்னா 3 கமா போட்டுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ரைட். ஸோ அப்போ அங்கே வந்து நம்ம எப்படி எழுதணும்னா 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம். அதை வந்து இங்கே நம்ம ஜாகட் அரேக்கு யூஸ் பண்ண போகிறோம், அரே ஆஃப் அரேஸ் அப்படிங்கிறத. ஸோ இது அரே ஆஃப் அரேஸ் கிடையாது, இது ஸ்ட்ரிக்ட்லி 2 டைமென்ஷனல் அரே. ரைட். பட் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அரே ஆஃப் அரேஸ், பட் அதையே நம்ம 2 டைமென்ஷனல் அரேவாக யூஸ் பண்ணோம் ஜாவாவில். பட் இங்கே அப்படி கிடையாது, ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறாங்க. ஸோ நொட்டேஷனை பார்த்தாலே தெரியும் அது ரெக்டாங்குலராக இருக்க போதா, பர்ஃபெக்டாக எல்லா காலம்ஸும் ஒரே மாதிரி இருக்க போதா இல்லை ஜாகடாக இருக்க போதான்னு. ரைட். இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். 2, 3 அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ உள்ளேயும் யூஸ் பண்ணும்போது I, J அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். IJன்னு 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லாமல். ரைட். இப்போ இதை இனிஷியலைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நம்ம அங்கே இனிஷியலைஸ் பண்ண மாதிரி அப்போ 0, 0 அப்படின்னு கொடுத்து இப்படியே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். A ஆஃப் 0, 1, A ஆஃப் 0, 2, A ஆஃப் 1, 0, A ஆஃப் 1, 1 10ன்னு கொடுக்குறேன். A ஆஃப் 1, 2 சே 15ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளால் இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரியே நம்ம அக்சஸும் பண்ணிக்க முடியும். என்ன எலமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ A ஆஃப் நீங்கள் என்ன வேணும் 0, ரைட் 0. ஸோ ஒரு 4 எலமெண்ட்டை மட்டும் நான் இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சரி 0, 2, 1, 1 இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைட் 0, 0ங்கிறத நம்ம 12ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். 0, 2ங்கிறது 6ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். 1, 1ங்கிறது 10ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இதை நம்மளால் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி நம்மளால் இதை செய்ய முடியும். இது ஒரு ஆப்ஷன். ரைட். 2D அரேஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இதே மாதிரி இப்படியும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நியூ இன்டிஜர் அரே ஆஃப் அதே 2, 3னே கிரியேட் பண்ணுறேன். ரைட். பட் நான் இங்கேயே இனிஷியலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 1, 2, 3 அப்படிங்கிறத ஒரு இதுலையும் 4, 5, 6ங்கிறத ஒரு இதுலையும் இப்படியும் கொடுத்துக்கலாம். அப்போ 2 ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, 2 தனித்தனியாக காலி பிரேஸ்க்குள்ளே கொடுத்துட்றோம். ஒவ்வொரு ரோலையும் 3 எலமெண்ட் இருக்கணும். ஸோ அப்போ இதில் 3 எலமெண்ட், இதில் 3 எலமெண்ட் அப்படிங்கிறத இப்படி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ரைட். இதை கொடுக்காமலும் இனிஷியலைஸ் பண்ணலாம். நீங்கள் இனிஷியலைசரை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயும் வெறும் கம்மா போட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுனாலும் இப்படி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே வேல்யூ கொடுத்தும் பண்ணிக்கலாம். பட் ஜாவாவில் 2ல் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். பட் C# பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2யுமே கொடுத்தும் பண்ணிக்கலாம். அது கிராஸ் செக் பண்ணிக்கோன்னு சொன்னோம் 1D அரேயில். அதே மாதிரி தான் இங்கேயும். ரைட். இப்போ இதை அக்சஸ் பண்ணும்போது லூப் போட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ int I is equal to 0, I less than அந்த அரே டாட் லென்த் அப்படின்னு கொடுக்குறோம்.
பட் இங்கே தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த லென்த் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இதை நான் அதை மட்டும் இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த அரே டாட் லென்த் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ரைட், அதை பிரிண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது என்ன கொடுக்குது அப்படின்னு. 6ன்னு வருது. ரைட், அப்போ அரே டாட் லென்த்துங்கிறது இப்போ நம்ம ஜாவாவில் பார்க்கும்போது அது அரே ஆஃப் அரேவாக இருந்ததால் அந்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷனில் இருக்கிறத மட்டும் காட்டுச்சு 2ன்னு. பட் இங்கே லென்த் அப்படின்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டி எப்பயுமே ஃபுல் லென்த் ஆஃப் தி அரேவை தான் குறிக்கும் டாட்நெட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ அது சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அரே டாட் லென்த்துங்கிறது மொத்த அரேவனோட லென்த்து தான், அதனால் பிரச்சனை இல்லை. பட் 2 டைமென்ஷனல் அரேயில் நீங்கள் லென்த்து கேட்டிங்கன்னா 2 into 3 மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை தான் குறிக்குது அந்த லென்த்துங்கிறது. அப்போ நான் எப்படி இதை எடுத்து அக்சஸ் பண்ணுறது? ரைட், எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டு 2 வாட்டி தான் ரன் ஆகணும் இந்த லூப் அப்படிங்கிறது. அப்போ நான் எப்படி அக்சஸ் பண்ணுறதுனா, உள்ள மெத்தட்ஸ் இருக்குது. கெட் லென்த்னே ஒரு மெத்தட் இருக்குது. அதில் நீங்கள் என்ன டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டைமென்ஷனுடைய லென்த் எடுத்துகிட்டு வரும். அப்போ 0th டைமென்ஷன் இது, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் இது. அப்போ 0th டைமென்ஷனுடைய லென்த் என்னன்னு கேட்டால் 2ன்னு வரும். ஃபர்ஸ்ட் டைமென்ஷனுடைய லென்த் என்னன்னு கேட்டால் 3ன்னு வரும். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ I++. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு ஃபார் லூப்பு j = 0, j < a டாட், இங்கேயும் கெட் லென்த்து தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைமென்ஷனுடைய லென்த்து வேணும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கெட் லென்த்துங்கிறத மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்தந்த ரைட் ரோக்கானது காலமுக்கானது அந்தந்த டைமென்ஷனுடைய லென்த்தை கொடுக்கறதுக்கு தான் அவங்க இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம கன்சோல் டாட் ரைட் லைனில் a of I, j ஸ்கொயர் ப்ராக்கெட் கிடையாது, தனித்தனியாக கமா போடுறோம். ரைட், இதை ரைட்டில் போட்டுக்கலாம். மேபி ஒரு /t கொடுத்துக்கலாம். இந்த ரோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துக்கலாம், ஒரு நியூ லைன் கொடுத்துக்கலாம். ரைட், இந்த மாதிரி செய்ய முடியும். ரெண்டையும் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. ஸோ மொதல் 3 எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு கன்சோல் டாட் ரைட் லைன் போட்டுட்டு அடுத்த 3 எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுது. எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது /t கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நம்மளே மேனுவலாக அசைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு எலமெண்ட் அக்சஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த இடத்துலையே லூப்புக்குள்ளேயே நம்ம ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி அசைன் பண்ணோம்னா இனிஷியலைசேஷனும் பண்ணலாம், பிரிண்ட்டும் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான், நம்ம 1D அரேக்கு பண்ண மாதிரி தான் மீதி எல்லாமே இருக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ரைட், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்தது ஜாகட் அரே அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஒரு ஜாகட் அரே அப்படின்னு வரும்போது அரே ஆஃப் அரேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம அங்கே ஜாவாவில் பார்த்த மாதிரி தான் அது இங்கே நம்ம நோட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இன்டிஜர் அரே இப்படி கிரியேட் பண்ண போகிறோம். அரே ஆஃப் அரேஸ், ஒரு அரே கண்டெய்னிங் நிறைய அரேஸ். ஸோ அப்போ a = நியூ இன்டிஜர் அரே ஆஃப், இதில் நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும்தான் சைஸ் கொடுக்கணும், ரெண்டாவது இதுக்கு கொடுக்கக்கூடாது. இங்கே சைஸ் கொடுக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஏன்னா இதுக்கு நான் சைஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஈக்குவல் ஆகிடும். ரைட், ரெக்டாங்குலர் ஆகிடும். ஓகே, அப்போ எப்படி நான் இதை இனிஷியலைஸ் பண்ணுறது? a of 0 = ஜாவாவில் பண்ண மாதிரி இங்கேயே நம்ம கர்லி பிரேஸுக்குள்ளே போட்டு மாற்றி கொடுத்து பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்போது a of 0ங்கிறது இந்த பர்டிகுலர் அரேயில் மொதல் எலமெண்ட்டு, அதுவே ஒரு புதிய இன்டிஜர் அரே ஆஃப் சைஸ் 3ன்னு கொடுக்குறேன். 1, 2, 3 இருக்க போகுது அதில். ஓகே, அப்போ a of 1 அப்படிங்கிறது அதுவும் ஒரு இன்டிஜர் அரே கண்டெய்னிங் 5 எலமெண்ட்ஸ்னு கொடுக்குறேன். அடுத்தது a of 2ங்கிறது 3வது ரோ, அதுவும் ஒரு இன்டிஜர் அரே கண்டெய்னிங் 2 எலமெண்ட்ஸ்னு கொடுக்குறேன். இப்படி இந்த மாதிரி நம்மளால் இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த 3ஐயும் அப்படியே ஒரு கர்லி பிரேஸுக்குள்ளே போட்டு டேரெக்டாக இங்கேயே இனிஷியலைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இந்த மாதிரியே இனிஷியலைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எல்லாம் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். int I = 0, I <, இந்த இடத்துல a டாட் நீங்கள் கெட் லென்த் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் 0. ரைட், அப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷனுடைய லென்த் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். a டாட் கெட் லென்த் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்கோம், 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ எனக்கு இந்த 3 அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரி, அதுக்கப்புறம் I++ உள்ளே இருக்கக்கூடிய லூப்பு, இன்டர்னல் லூப்பு, int j = 0, j <, இந்த இடத்துல தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். a of I அதனுடைய லென்த்தே எடுத்துக்கலாம்.
கெட் லென்த் வேணால் லென்த்தே எடுத்துக்கலாம். ஏன்னா ஏ ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லும்போது ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2 இது ஒவ்வொன்றும் ஏ ஆஃப் 0ங்கிறது 3 எலமெண்ட் இருக்குது, இதில் 5 எலமெண்ட் இருக்குது, இதில் 2 எலமெண்ட் இருக்குது. அதனோட லென்த் ப்ராப்பர்ட்டியே எடுத்துக்கலாம் J++. இது நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ண அதே சினாரியோ தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இங்கே கன்சோல் டாட் ரைட் லைனில் ஏ ஆஃப் அக்சஸ் பண்ணும்போது ஐ ஜே அப்படின்னு ரெண்டையும் தனித்தனியாக இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே நான் ரைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏ ஆஃப் ஐஜே முடிஞ்ச உடனே ஒரு கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஏதோ ஒரு கேர்லி பிரேஸை எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டோம், இல்லை போடாமல் விட்டுட்டோம். ரைட், கன்சோல் டாட் ரைட் லைனுக்கு பதிலாக ஓகே அங்கே தான் பிரச்சனை நடந்திருக்கு. கன்சோல் டாட் ரைட் லைனை வெளியில் கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது தான் நம்ம அந்த கேர்லி பிரேஸையும் சேர்த்து டெலீட் பண்ணிட்டோம். ரைட், ஸோ 1 2 3 1 2 3 4 5 6 and 7 இந்த மாதிரி நம்மளால் இதை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இந்த ஏரியாவில் நமக்கு வேணுங்கிற ஆப்ரேஷனை நம்ம எழுதிக்கலாம். இது அசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன ஆப்ரேஷன் வேணுமோ அதை இங்கே பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த டைமென்ஷனை கரெக்டாக எடுத்து, இந்த லென்த்தை கரெக்டாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அரேவனுடைய லென்த்து அப்படின்னு இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாகட் அரே அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம யூஸ்வலாக ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது தான் ஜாகட் அரே யூஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸு, நம்ம மீதி கேம்ஸு, போர்ட் கேம்ஸு இதெல்லாம் டிசைன் பண்ணும்போது இந்த 2D அரேஸ் அப்படிங்கிறத ஜாஸ்தியாக யூஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இந்த 2D அரேஸ்லையும் ஜாக்ட் அரேஸ்லையும் C# எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். எப்படி எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். எதுவும் டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை அங்கே கொடுக்குறேன். ரைட், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.